ஹாய் நண்பா, சிந்தா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறேன். அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கு இல்லாத போது அவங்க ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸுக்கு. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் வேணுன்னா உடனே நம்ம இன்டர்நெட் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ நண்பா, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடியே நயன்தாரா மேமுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவங்களுக்கு ஒரு பெரிய பர்த்டே விஷயம் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னென்னு வீடியோ என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோனா, இன்றைக்கி 2 அப்டேட்டை தான் ஒரே வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். ஹலோ நண்பா, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடியே நயன்தாரா மேமுக்கு இன்றைக்கி பர்த்டே. அவங்களுக்கு ஒரு பெரிய பர்த்டே விஷயம் சொல்லிவிட்டு இன்றைக்கி என்னென்னு வீடியோ என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோனா, இன்றைக்கி 2 அப்டேட்டை தான் ஒரே வீடியோவாக கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே டைமில் 2 அப்டேட் தொடர்ந்து அந்த மாதிரி நிறையா மூவிஸ் அப்டேட் வந்தால் வேணும்னா அதையே பற்றி இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி கொடுக்கலாமா, இல்லை உங்களுக்கு எந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணாமல் இருந்தேன்னா ஏதாவது ரிவ்யூஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள். அதை பற்றி நான் வீடியோவும் போடுறேன். இன்றைக்கி பார்க்க போகிற 2 அப்டேட்டில் ஃபஸ்ட்டு அப்டேட் கலகலப்பு. இந்த படம் உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு படம் விமல், சிவா அவர்கள் நடித்து, ஓவியா, அஞ்சலி எல்லாம் நடித்து பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு சொல்லலாம். ஒரு காமெடினா ஒரு என்டரில் ஒரு சூப்பர் படம்னு சொல்லலாம். அது தான் கலகலப்பு 2 வந்துச்சு. அதில் சிவா அவர்கள் திருப்பி நடிச்சிருப்பார். ஃபஸ்ட்டு படத்தில் யோகி பாபு, செகண்ட்லேயும் ஒரு யோகி பாபு முக்கியமான ரோல் அந்த மாதிரி சொல்லலாம். அதில் நிக்கில் ராணி இந்த மாதிரி நிறைய பேர், ஜீவா அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அது கலகலப்பு 2 அது ஒரு நல்ல மூவியாக அதை சொல்லலாம். அந்த ஃப்ரான்ச்சைஸ் அதில் இப்போ புதுசாக இன்னொரு அப்டேட் விட்டுருக்காங்க, கலகலப்பு 3. ரொம்ப நாள் டாக்கில் போயிட்டு இருந்துச்சு, வரப்போகுது, பண்ண போகிறாங்க அந்த படத்தைன்னு. அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். கலகலப்பு 3 பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக 2025 படம் ரிலீஸ் ஆகணும். படக்குழு சார்பாக ப்ரொடியூசர் குஷ்பு அவர்கள் சார்பாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஆனி சினிமாஸ் அவங்க ஓன் ப்ரொடக்ஷன்லேயே இந்த படத்தை பண்ண போகிறதாகவும் இப்போ அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. சுந்தர்சி அவர்கள் 2024 அரண்மனை 4ன்னு கொடுத்து ஒரு 100 crores அடித்ததுனால அவர் அடுத்த படம் இன்னும் ஃபுல் பேச்சாக இந்த கலகலப்பு 3 எடுக்க போகிறதாகவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் என்ன காஸ்டனுக்கோ என்ன அப்டேட் எதுவும் வரல. ஆனால் கிடைச்ச தகவல்படி யோகி பாபு அவர்கள் முக்கியமான ரோலும், திருப்பி விமல், சிவாவே திருப்பி இந்த படத்தில் நடிக்க போகிறதாகவும் ஒரு சில தகவல் கிடச்சிருக்கு. அது இன்னும் அந்த காஸ்டனுக்கோ அந்தளவுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலனாலும் ஒரு சில தகவல் வச்சு நம்ம சொல்ல முடியுது. கன்ஃபார்ம் ஆகலை, கூடியவர்கள் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. யுவன் அவர்கள் மியூசிக் போடுறதுக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து வாணி பூஜாரா அவர்கள் ஒரு லீட் ரோல் ஹீரோயின் லீடாக பண்ண அதிக வாய்ப்பு இருக்கதாகவும் ரொம்ப நாள் கிடைச்ச தகவல். அது இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. கூடிய அந்த படக்குழு யார் யார் நடிச்சிருக்காங்க என்ன இதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலகலப்பு ஃபஸ்ட்டு வந்தது அந்த ஃபுல் காமெடி. எவ்வளோக்கு எவ்வளோ காமெடியாக இல்லை நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம அந்த லெவலுக்கு இந்த தேர்ட் பார்ட்டுக்கு இருக்கும்னு சுந்தர்சி அவர்கள் சொன்னதாகவும் யோகி பாபு ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு யார் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நடிக்க வாய்ப்பு இருக்குது அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் அதை தொடர்ந்து இன்றைக்கி நான் 2வது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராக்காயி. இந்த ராக்காயிங்கிறது நம்ம நயன்தாரா மேம் நடித்து டெபியூ டைரக்டர் வந்து செந்தில் நலன்சாமி அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது டைட்டில் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அதை பார்க்குறப்ப ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த மிளகா இடிக்கிற மாதிரியும் அந்த பக்கம் குழந்தை அழுதுகிட்டு இருக்கிற மாதிரியும் காட்டப்பட்டுச்சு. ஒரு குடிசைக்குள்ளே இருந்து இதெல்லாம் பண்ணுற மாதிரி காட்டப்பட்டுச்சு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போது இந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே வெளியே யாரோ தீப்பந்தத்தோடு இல்லை ஓடுறாங்க குடிசை எடுக்கிறதுக்கா, இல்லை இவங்க உள்ளே இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணணும் அதுக்காக வராங்க. உடனே இங்கே வெளியே வந்து ஒரு அதான் குச்சியில் ஏதோ அருவா மாதிரி கட்டியிருந்தாங்க. அதை வச்சு பின்ன ஃபைட் மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. இதில் ஏதோ ஒரு ஸ்டோரியில் ஏதோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியில் இருக்காங்க. நயன்தாரா அவர்கள் நடிக்க ஒத்துருப்பாங்க. சும்மா ஒரு டெபியூ டைரக்டரோட கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான ஸ்டோரி இருக்கிறனால தான் வந்து இந்த படத்துக்கு